பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எண்ணாகமம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரை. இந்த அதிகாரங்களை நான் வாசித்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் கானானுக்குள்ளால போய் சேரவில்லை. ஆனால் இன்னும் கொஞ்ச நாட்களிலேயே அவங்க கானானுக்குள்ளாக போவதற்கான நடை பயணத்தில் அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சீன் வனாந்திரத்தில் வந்து சேருகிறார்கள். 2ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது அந்த இடத்துலையும் கூட அவர்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்களாமா. அதுக்கு அடுத்த வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறாங்க, அவங்க ஜனங்கள் எல்லாரும் மோசையோட கூட்டம் கூடினது மட்டும் கிடையாது, வாக்குவாதமும் பண்ணினார்களாமா. வாக்குவாதம் பண்ணிட்டு 5ஆம் வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, எங்களை ஏன் எகிப்திலிருந்து கூட்டி கொண்டு வந்தீர்கள்? மோசே நல்ல ஒரு தலைவனாக இருந்தான். ஆனாலும் கூட இந்த மக்களை வழிநடத்தும் போது அதிகமான ஒரு மனவேதனைக்குள்ளாக போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ மோசேக்கும் ஆரோனுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவருடைய சன்னதிக்கு முன்பதாக போய் விழுந்து கிடக்கிறார்கள். 7ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, 8ஆம் வசனம், நீ கோலை எடுத்துக்கொண்டு, மோசே அவனுடைய கோலை எடுக்க சொல்லுகிறார். நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். இப்போ மக்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக ஆண்டவர் மோசேயிடம் சொல்லிவிட்டார். ஆண்டவர் சொன்னதுக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து 9ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். ஆண்டவர் செய்ய சொன்ன முதல் காரியத்தை மோசே செய்துவிட்டான். 10ஆம் வசனம், மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி 11ஆம் வசனம், தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. 12ஆம் வசனம், பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை என்றார். ஆண்டவர், நீ கோலை எடுத்து அந்த கண்மலையின் முன்னால் போய் என்ன பண்ணு, நீ பேசு, உடனடியாக அதிலிருந்து தண்ணீர் வரும். அதுதான் ஆண்டவர் சொன்னது. ஆனால் மோசே செய்த காரியம் என்ன? கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். நான் தண்ணி வந்துச்சு, எல்லாரும் தண்ணீரை குடித்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய இருதயம் பிரியப்படவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் 12ஆம் வசனத்தில், நீ என்ன பண்ணலை, எல்லா சபையாருக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை, நீங்கள் விசுவாசிக்கவில்லை. அதனால் என்ன பண்ண போகிறதில்ல, நீயும் ஆரோனும் உங்களுக்கு வாக்கு கொடுத்த கானான் தேசத்திற்கு நீங்கள் போவதில்லை. இந்த அதிகாரத்தை நாம் தொடர்ந்து படிக்கும்போது 26ஆம் வசனத்தில் ஆரோன் அந்த இடத்துல மரித்து போகிறார். தொடர்ந்து ஒரு சில அதிகாரங்களை படித்து நம்ம 27ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அந்த இடத்துல
மோசேயும் மரித்து போகிறார். மோசையால் இந்த கானான் தேசத்துக்குள்ளாக போக முடியவில்லை. இதுவரைக்கும் நம்ம இந்த சரித்திர புஸ்தகத்தை வாசிக்கும்போது மோசேயுடைய வாழ்க்கை அவ்வளவு பிரமாதமாக அற்புதமாக ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு தலைவனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஜனங்கள் அவரை ஒரு விதமான அழுத்தத்திற்குள்ளாக கொண்டு போகிறாங்க. அவர் கோபப்படுகிறார். ஆண்டவரிடத்திலிருந்து சரியான கட்டளையை பெற்றிருந்தாலும் அவர் சரியாக ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்யாததுனால ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த தேசமாகிய அந்த ஆசீர்வாதத்தை அவர் இழந்து விடுகிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவரை பின்பற்றக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகள் அவருக்கு முற்றிலுமாக அல்லது 100% கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது தான் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல ஆண்டவர் மோசையை செய்ய சொன்ன காரியம் மிக தெளிவாக இருக்கிறது. செய்ய சொன்ன காரியம் என்ன? உன் கோலை எடுத்துக்கொண்டு இந்த கன்மலையை பார்த்து நீ பேசு. ஆண்டவர் சொன்ன காரியம் மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் மோசே என்ன பண்ணலை? அவர் கோலை எடுத்தார் ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படியே. ஆனால் என்ன பண்ணலை? பேசுவதற்கு பதிலாக 2 முறை அந்த கன்மலையை அடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது 50% மோசே கீழ்ப்படிந்திருக்கிறாரு. இன்னொரு 50% என்ன பண்ணலை? அவரால் கீழ்ப்படிய முடியவில்லை. நாமும் கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நேரடி கட்டளைகளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய கட்டளை என்ன? இந்த பழத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்போது ஆண்டவர் நேரடியாக கொடுக்கக்கூடிய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட இன்னும் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அவங்களுடைய கிரியை இருந்துச்சு அவங்களுக்கு, ஆனால் அந்த கிரியை எப்படி இல்லை? நிறைவுள்ளதாக காணப்படவில்லை. அல்லது ஒருவேளை 50% அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? கீழ்ப்படிந்திருக்கலாம். முழுமையாக என்ன பண்ணலை? அவங்க கீழ்ப்படியவில்லை. இந்த இடத்துலையும் கூட மோசே முழுமையாக கீழ்ப்படியாததுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக போக முடியல. நிறைய நேரத்தில் ஆண்டவர் நமக்கும் கூட நேரடியான கட்டளைகளை அவர் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையிலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ நாம் கூட நிறைய நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த கட்டளையில் பாதியை ஆண்டவர் சொன்னது மாதிரி செய்கிறோம், இன்னும் பாதியை ஆண்டவர் சொன்னது மாதிரி இல்லாமல் நமக்கு விருப்பமான முறையில் நாம் செஞ்சாலும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக இதில் ஒரு 2 படங்களை நான் போடுறேன். இந்த முதல் படத்தை நீங்கள் பார்க்கும்போது அதில் முழுவதும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை நீங்கள் பார்ப்பீங்க. முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கட்டடம். நம்ம ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு முழுவதுமாக கீழ்ப்படியும் போது இப்படி தான் அது முழுவதுமாக கட்டப்பட்ட ஒரு கட்டடமாக இருக்கும். அதற்கு மாறாக நம்ம பாதி நாம் விரும்பக்கூடிய விதத்தில் நம்ம பண்ணினோன்னா அது இந்த படத்தை மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் பாருங்கள். இந்த படம், இந்த கட்டடம் முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை. நம்ம 50% தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஒருவேளை நாம் நினைப்போம் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன் என்று சொல்லி. ஆனால் 50% நம்ம கீழ்ப்படியும் போது அந்த 2ஆம் படத்தில் நம்ம பார்த்தது மாதிரி ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய கீழ்ப்படிதல் நிறைவாக காணப்படாது, பூரணமாக காணப்படாது. நாம் நினச்சிட்ருப்போம் நாம் எல்லாம் சரியாக செஞ்சிட்டோன்னு சொல்லி. இந்த இடத்துல மோசே கூட நினச்சிருப்பாரு, தண்ணி வந்துருச்சு, ஜனங்கள் எல்லாம் குடிச்சிட்டாங்க, நம்ம சரியாக தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு மோசே நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது முழுவதும் கட்டி முடிக்கப்படாத ஒரு கட்டடம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் நம்ம பாதி கீழ்ப்படியும் போது
நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய கிரியை ஆண்டவருக்கு முன்பதாக பூரணப்படாததாகவே காணப்படும். இன்றைக்கு கூட நாம் நம்மை ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்கலாமா? ஆண்டவர் நம்மை செய்ய சொன்ன காரியங்களை முழுமையாக நம்ம எப்பொழுதுமே கீழ்ப்படுகிறோமா? அல்லது அப்படியே அறகுறையாக ஏதோ ஒன்று செஞ்சேன் என்று சொல்லி நம்ம போய்கொண்டு இருப்போமா? இன்னைக்கு ஜெபிக்கிற நேரத்தில் இதற்காக தான் ஆண்டவரிடம் நாம் கிருபையை கேட்க போகிறோம். அவ்வளவு பெரிய தலைவனாக இருந்த மோசே கூட இந்த முழுமையாக கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் தடுமாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு நடந்த ஒரு தேவ மனுஷன். ஸோ அப்போ நாமும் கூட இன்னைக்கு ஆண்டவரோடு நடப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவரிடம் நம்ம கேட்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் கீழ்ப்படிய சொன்ன காரியங்களில் நாங்கள் முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்கு முழுவதுமாக கீழ்ப்படிவதற்கு ஏதாவது ஒரு பகுதியில் கடினப்படுவார்கள் என்றால் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு கிருபை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. உமக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து உம்மை பிரியப்படுத்துவதற்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவை போல எல்லா பகுதிகளிலும் கீழ்ப்படிந்து உம்மை பிரியப்படுத்த, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.